அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தென்னையில சிவப்புகுன் வண்டு தாக்குதல், காண்டாமிருக வண்டு தாக்குதல் மற்றும் வெள்ளையி தாக்குதல் இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த காண்டாமிருக வண்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருண்டு இருக்கிற ஓலைகள்ல போய் அது வந்து கடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஓலைகள் வந்து விரியும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல முக்கோண வடிவம் மாதிரி ஒரு காட்சி அளிக்கும். இதுவே சிவப்புகுன் வண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருத்துல இருக்கிற சக்கையத்தை எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த இடத்துல சிவப்பு கலர்ல ஒரு பிசின் வந்து வடி ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு மரமே வந்து பட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெள்ளை என்ன பண்ணும்னா இலைகளுக்கு அடிப்பாகத்துல வந்துட்டு பூஞ்சானத்தை மாதிரி ஒண்ணு உருவாக்கி விடும். அதனால உங்களுக்கு தோகை எல்லாமே கீழே வந்து விழுந்துரும். இதுக்கு நம்ம ரிச்சோபயோட்டிக்ல ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு, அதான் இன்ஃபினிட்டி மற்றும் ஃபெடிலிட்டி. இதுல வந்து 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. வெள்ளையி தாக்குதல், காண்டாமிருக வண்டு தாக்குதல் மற்றும் சிவப்புகுன் வண்டு தாக்குதலுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். இது இந்த வெள்ளையினால வரக்கூடிய பூஞ்சானத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 70 மரம் அப்படின்னா 70 லிட்டர் தண்ணியில ஊற வச்சுட்டு 2 நாள் ஊற வச்சுட்டு 3ஆம் நாள் வந்து நீங்க அந்த அரவெட்டு எடுத்துருப்பீங்க, அதுல ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் அளவுல ஊத்தி விட்டு மூடி விட்டாலே போதும். எந்த மரம் ரொம்ப அதிகமா பாதிச்சிருக்கோ அந்த மரத்துல மட்டும் குருத்துல ஒரு மரத்துக்கு 2 லிட்டருங்கிற அளவுல ஊத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். இதே மாதிரி 15 நாள் கழிச்சு ஒரு 2ஆவது டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட தாக்குதல்ல இருந்து நிரந்தர தீர்வு கிடைச்சிரும். சோ நம்ம ப்ராடக்டை பயன்படுத்தி நீங்களும் பயனடைமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு விவசாய சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த குழுவில் இணைஞ்சு உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.